அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பையன் பாலை மறக்கும் அப்ப கூட மறக்கல. அங்கிருந்து குடுகுடுன்னு பஸ் ஏறியா திருத்தணி பெருமாள் கோயிலுக்கு வந்தேன். பெருமாள் அந்த திருத்தணி சிக்னல்ல பெருமாள் கோயில் ஆதி கேசவ பெருமாள். அந்த பெருமாள் வேண்டிக்கிறேன். பெருமாளே அந்த பையன் பாலை மறந்தா உனக்கு 108 குடம் பாலை ஊத்துறன்னு வேண்டிக்கிறேன். அப்ப கூட பாலை மறக்க அங்கிருந்து பஸ் ஏறி காஞ்ச மோட்டத்துல வந்த காஞ்சிபுரம் அங்க நோட்டீஸ் ஒட்டி வச்சிருந்தாங்க. பால் மறக்க புதிய டிப்ஸ். என்னென்ன நோட்டீஸ் எங்க ஓட்டிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க. அந்த இப்ப பார்த்தா மூலம் பவித்திரம் அது புக்கில் படிச்சு பாலை மறக்கிறதுக்கு வேப்பிலைய உருவியாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி ஒரு உண்டை எடுத்து அம்மாவுக்கு 2 பக்கம் சுத்தி பூசி பேன் காத்துல சாமி ரூம்ல கற்பூரம் வச்சு படுக்க வச்சிருந்தேன். கற்பூரம் போட்டு சாப்பிடாடி போட்டு கப்ப இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்தானே இந்த பையன் சாமி ரூம்ப திறந்துக்கிறான். சாம்பிராணி வாசனைக்கு அம்மா படுத்து பார்த்த உடனே பால் நினைப்பு எடுத்துட்டு இருக்குது. அங்கதான் பூசணா அதான் பாச்சால அம்மா பாச்சா அம்மா அம்மா பாச்சா அம்மா எந்த வாச்சு ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பாக்கு அம்மா அம்மா பாச்சம்மா அம்மா அம்மா எந்த வாய வச்சு சப்புக்கு பாரு கசிப்பு எடுத்துக்கணுக்குது. தாட இந்த பாலை வானா என்ன அண்ணோட பால் மறந்து அன்னைக்கு நல்லா இருந்தது. டிப்போல கறந்து ஊத்தணுமே. நீ சொன்னாலும் சொல்ற என் ஜக்காச்சாரி சிரிப்பு பொங்குது அவளுக்கு. இந்த பணியில உங்களுக்கு எப்படித்தான் சிரிப்பு வரும்? நானும் நனவோ பண்ணி பாக்குறேன். அம்மா தாலி எதுக்கு அடுத்து போய் கேள்றாங்க ஊரை கூட்டால கேட்கிற நீ கேட்கிற உனக்கு மாசமானா நீ மாசமானா நீ இதுக்கு அப்புறம் எங்க மாசமாக போற சொல்லலாம். மாசம் சம்பளம் கொடுக்குறாரு நீ அவரை போய் தாலி அறுத்து கேட்டா கேட்காம அங்க போய் பசப்பறியா என்ன பையா அவளை வச்சுக்கிறீங்க. அவளை வச்சுக்கிறா அடிப்பாவி நாட்டில வச்சு நானே வச்சுக்கிறேன். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உன் நாட்டியத்திலே மயங்கி இருக்கிறேன். ஏன் பொண்ணா இருந்தா பொண்ணை போட்டு ஒரு ஆளை பார்த்து மழை முடித்து கண்குளிர பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். ஏண்டா பொண்ணு அங்க போட்டு அழகு பார்த்து மேல வரைக்கும் மாட்டி அழகு பார்த்துமே ஒரு பெத்த ஆத்தா செய்யல. ஒரு ஆத்தா சாணத்துக்கு ஏண்டா கம்பெனியில 14 பேரும் சொல்றோம். வேலைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கின்னு ஒரு குழந்தை குட்டியை பொத்துக்கின்னு இருக்கான்னு சொன்னா அது கல்யாணம் வேணாம் பொம்பளை காசுக்கார பின்னாடியே சுத்துற. அது ஏன் பின்னாடி வந்து சொல்லி கேட்கிறீங்க. நீ தானே சொல்லணும் கம்பெனி முடிகிற வரைக்கும் நம்ம நீ நான் ஒன்றா இருக்கலாம். துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன். நான் பொண்ணு போட்டு அழகு பார்த்தேன். அந்த பொண்ணை மட்டும் கைக்கு விட மாட்டேன். மாட்டிக்கிட்டு போறியா? மாட்டிக்கிட்டு போலாம். யார் பாடும் பாடை என்றால்
ஓ அப்படியே உத்திரமேல போயிடு. சுட்டியார் மாடு உத்திரமேல போயிடு. ஏன்டா பாடி என்ன பார்த்தாலும் உனக்கு மிளகா தூள் வச்ச மாதிரி இருக்கும். அங்க வழியில் கடை இருக்கும். போய் உள்ள உட்காந்துக்கு போ. செட்டியார் சரியா? அருமையான வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவரை போய் சேர்த்துட்டே இருக்கு. ஏண்டா பொண்ணைய கேள்வி கேட்டா அவன் என்னடா நீலுக்கு நீ இருக்கிறா எதுக்கு அதனால கேட்கிறேன். இனிமது கொண்டு எப்போது பெற்றெடுத்த தந்தனை பாதத்தை வருந்த தாமடித்தாரோ நாளைக்கு சத்தியமா என்ன சாகரிச்சுவாரோ என்ன சாகரிச்சிருவா. இனிமே அந்த ஊர் எடுப்பதா இல்லை. எல்லாரும் தான் போக போறோம் காலையில் போ. அதனால இவன் நாட்டு இருக்கக்கூடாது. அப்ப நான் சாவு அடிச்சவளுக்கு தகுந்த தண்டனை இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. அமைச்சரே அவரால் தான் காட்டி வைக்க போகுது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இருக்கவே கூடாது. பாத்தியா மழை அந்த மழம் உச்சிலை கொண்டு போயிட்டு உருட்டி விடு வீந்து சாகட்டும். நான் செய்து முடிக்கிறேன். புறப்படுங்க. முகத்திலே முடிக்காத. நான் பார்த்து போடுகிறேன். இந்த கட்டளை செய்து முடிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு சம்பளம் புரியுதா? பாருங்கள் இப்படி. எங்க செல்கிறேன்? இந்த நாட்டுக்கு போறீங்க. எதுக்கு? இரண்டா கணவர் ஒருவர் படத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்க போறீரா? அதோ பார், உன் கணவர் வா 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 என்று அழைக்கிறார். கணவரை சென்று பார்த்து விடு. வார்த்தைக்கு வார்த்தை தக்காளத்து பெண்ணு வாழக்கூடாது பா சொல்லு. தலைக்கு சுமையாகி விட்டதா? ஆகிவிட்டதா? ஆமாண்டா. இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக எல்லாமே வடநாட்டில் இருந்து ஓடி வந்தோம். பாவி என்னுடைய தாயை சாவிடுத்து விட்டாடி. இப்படிதே உனக்கு என்ன செய்ய? தர்மத்தின் வாழ்வு தன்னை போது பாரு. மென்டலுங்க நாங்கோ தாலி அர்த்த பசங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி அர்த்தம் தெரியுமா? பறிக்கப்பட்டு வந்துப்பா பன்னீர் ஐயா சொல்லுவார். ஆமா, உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டேன்? சத்தியமாக சொல்கின்ற தளபதிகாரி, எந்த பாவியின்றே தெரியவில்லை. பால் விஷங்கள் வந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டான். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்து விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அந்த பாவி எங்க இருக்கின்றார்? எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? வேற யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கிறாங்க? அந்த உண்மை ரகசியத்தை முன்னாடி கோர வேண்டுமா? ஆமா. அப்படி சொல்லிவிட்டா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரையா? என்னது? நான் உன்னிட கூறுகிறேன். நீங்கள் பேசும் வார்த்தை எனக்கு புரியவில்லை. புரியவில்லையா? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரனை காட்டி கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் எதை கேட்டாலுமா? அந்த துணி காஞ்சி எடுத்து போறமா முன்னு கிடப்பான். ஏன்டா பாடி இந்த மாதிரி அழிஞ்சுங்க அடப்பீங்க? எதை கேட்டாலும் தர பாருங்க. அந்த அமிர்தத்தை நான் பறிக்க வேண்டிட்டேன். பேத்தி மாதிரி இல்லை இது. ஏது மாதிரி குட்டியா பாக்கிட்டே பே. நான் பார்த்த கிழமையில தெரிஞ்ச டை அடிக்கிற என்ன வயசு? நான் முன்ன மாதிரி வயசானா தான் தை பிறந்தா 16. சொல்லிட்டா பாருடா. தை பிறந்தா 16 தான் சொல்றாருண்ணா. என்றும் 16. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? எங்க இருக்கிற அந்த பாவி? ஐயாம் இந்த விஐபி நானே தான். என்ன தம்மான சத்தம் கேட்டு? அம்மா பாட்டில் யாரும் ஒட்டிட்டாங்களா? டேய் கண்ணா கையில ஒட்டிட்டு ஒட்டலா ஒன்றா கூட வெடி கட்டி குடிப்பேடாப்பா. என்ன இஷ்டடா? யாரு? இந்த இந்தி காட்சி
இன்னும் ஆணவம் இருந்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திரக்கார மேல கைய வச்சுக்கிறேன். அதை இந்த மலையாளத்தாங்கன்னு சொல்லிங்கிறேன். உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்பொழுதே நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உனக்கு தகுந்த உன் அண்ணனிடம் சென்று என்னை காட்டி கொடுக்க போகிறாய. உன்னை விட்டால் தானே அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்னை பத்தி நான் சொன்னேன். பெருமையா பேசினேன். பெருமையா பேசினா இட்டக்கா செருப்புக்கு சமமா? இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லல. 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், நெத்தியில திலகமாக வைக்கிறோமா, பூஜை அறையிலே வணங்கி வந்து வேற மாட்டிக்கிச்சு. 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அந்த செருப்புக்கு சமம். என்னை பத்தி பெருமையாக பேசினா உனக்கு நான் மான சுத்தி பெருமையாக பேசவில்லையே. எங்க நான் யார வேலை போயிட்டாரா? ஆகவே இனிமுறை கொண்டு இந்த நாட்டின் ஒரு இடமே வேண்டாம், என்ன விட்டுடுங்க ஐயா, நான் எங்க போயிடுறேன். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தியாக வேண்டும். இந்நாட்டு அமைச்சர் என்று பாராமல் ஒரு பொட்டு என்னை பத்தி பேச விட்டு என்றால் ஒப்பம் பேசுறா உன் தாய் மகாராணி பேசட்டா நான் ஏத்துக்கிறேன். இந்நாட்டு இளவரசர் ஒன்னும் பேச நான் ஏத்துக்கிறேன். பார்ப்பதற்கு ஓல வாழ தருவாங்க மாரி இருக்கிற நீ என்னை பத்தி பேசுற மாதிரி சின்ன பொண்ணு பேசக்கூடாது சொன்னேன். பேசக்கூடாது தவிர ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம மாபெரும் சபையில ஒரு ஏழை உடன் பிறந்த தங்கையை பிறந்த நீதி கேட்க வந்திருக்கிறான். தப்புதாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப கேட்டுனா பிரயோஜனம். ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன். ஆகவே இந்த நாட்டின் ஒரு இடம் செல்வத்தை அரவக்காடு